சர்வதேச அரங்கிலே அமெரிக்காவினுடைய கை தளர்ந்து வருவதாக இப்பொழுது இது பற்றிய அரசியல் விமர்சகர்கள் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அமெரிக்கா என்பது தன்னை நம்பி நின்றிருக்கக்கூடிய நாடுகளை கைவிட்ட ஒரு நாடு. சமீப காலமாக ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிற்பாடு நடந்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் அத்தனையும் அதனையே குறிகாட்டுகிறது. கனடா பணிந்து விட்டது அமெரிக்காவிடமும் அதனுடைய அரசு தலைவரிடமும் என்றெல்லாம் எழுதியிருந்தது. ட்ரம்ப் அவர்கள் கனடா இப்படி சில வாரங்களுக்கு முதல் என்னை கேட்டது. ஆனால் அவர்கள் 51வது மாகாணமாக இணைந்தால் அவர்களுக்கு செலவில்லை, நாங்களே அதனை பார்த்துக் கொள்வோம் போன்ற கருத்துக்களை விதைத்துள்ளார். இந்த தொடர்ந்தும் எள்ளி நகையாடல், இது உண்மையிலேயே எள்ளி நகையாடல் என்கின்ற வகையில் தான் எடுக்க வேண்டும். ஏனென்றால் கனடா ஒரு இறையாண்மை உள்ள நாடு. அது சுதந்திரமாக இந்த பூமி பந்தில் தனது ஆட்சியை செலுத்தி வருகின்ற நாடு. அவ்வாறான ஒரு நாட்டை இவ்வாறு தொடர்ந்தும் செய்வது என்பதை தாங்கள் ஏற்க முடியாது என்பதை கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாரியோ மாகாண முதல்வர் உட்பட பலரும் தெரிவித்திருக்கிறார்கள். வரி விதிப்பு விடயத்தில் அவர் எடுத்த முடிவில் இருந்து பெரிதாக மாறவில்லை. குறிப்பாக இந்த மர பொருட்கள் மற்றும் அலுமினிய பொருட்கள் மற்றும் இந்த செம்பு போன்றவற்றிற்கான வரி விதிப்புகள் என்பன தொடர்ந்தும் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. கனடா கூட தனது வியாபாரங்களை வேறு திசை நோக்கி நகர்த்துவதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. சில கண்டனங்களை அது எதிர்கட்சியிடமிருந்து பெற்றாலும், குறிப்பாக அரசும் அதன் தலைவர் பிரதமரும் எதிர்கட்சிகளிடமிருந்து இது தொடர்பான சில கண்டனங்களை பெற்றால் கூட இது ஒரு தவிர்க்க முடியாத மாற்றம் ஒன்றை நோக்கி கனடாவை இட்டுச் செல்கின்ற பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா தன் மீது கொண்டிருந்த அதீத நம்பிக்கை அதன் தோழமை நாடுகளை இழக்க செய்திருக்கின்றது. அதாவது தோழமை நாடுகளை தவிர்க்கின்ற நிலையை அது ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் கவலைக்குரிய பொருளாதார ரீதியாக ஏற்பட்டதாகவும், அதே நேரம் இந்த இருந்த நம்பிக்கையை இல்லாது செய்த நிலையால் ஏற்பட்டதாகவும் இருக்கின்றது. இது நிச்சயமாக வேறொரு தலைமைக்கான தேடலை ஏற்படுத்தி இருக்கின்றது. சீனா அதில் முதலிடத்தில் இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சீனாவுடன் ரஷ்யா, இந்தியா போன்றவை கூட இணைந்து பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அது எதிர்காலங்களில் ஏற்படுத்தலாம். இருந்தும் நாங்கள் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருக்கிறது. இது வழக்கம் போலவே சமூக அரசியல் பரப்புகளிலே நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்கா கனடாவினுடைய உறவு குறித்து அண்மை காலங்களில் நிகழ்ந்து வருகிற சர்ச்சைகள், அது தொடர்பான விவாதங்கள், அது தொடர்பாக இருந்திருக்கக்கூடிய அதிருப்திகள், அதை கனடா எதிர்கொண்ட விதம், அதை அமெரிக்கா எதிர்கொண்ட விதம், இவைகள் எல்லாம் நாங்கள் நிறையவே பேசி இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் இந்த பழைய அதே பேச்சு மறுபடியும் எழ ஆரம்பித்திருக்கிறது என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு சில விடயங்களை சர்வதேச அரங்கிலே அரசியல் ரீதியாக சொல்லப்படுகிறது. அதுவும் அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாட்டினுடைய தலைவர் சொல்லுகிற ஒரு விடயம் என்பது எல்லாரும் கேட்கிற ஒன்றாக மாற்றமடையும். அது மாற்றங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் ஏற்படுத்தும். ஆனால் அதுவே ஒரு கேலி பேச்சாக, ஒரு தொடர்ச்சியாக சொல்லப்படுகிற பொழுது அந்த பேச்சுக்கான மரியாதை என்பதும் அதனுடைய ஆழம் என்பதும் கொஞ்ச நாட்களிலே அற்றுப்போய் அது ஒரு கேலி பேச்சாக மாறிவிடும். ஆனால் இம்முறை மறுபடியும் ட்ரம்ப் கனடாவை தன்னுடைய 51வது அமெரிக்காவினுடைய மாநிலமாக இணைக்கிறதுக்கான அந்த பேச்சு, அவ்வாறான கருத்துக்கள் என்பது கனடாவை கொஞ்சம் அதிகமாகவே அதிருப்தி அடைய செய்திருக்கிறது. அந்த அதிருப்தியை இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அரசியல் தரப்பினுடைய முக்கிய பிரமுகர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள். அதை ஒரு ஆஃபென்சிவான கருத்தாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். அதை பகிரங்கமாக இம்முறை நிறுத்துவதற்கான வெளிப்படையான எதிர்ப்பினை நிச்சயமாக கனடா காட்டும் என்று நினைக்கிறோம். இது பல்வேறு வகையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. மிக குறிப்பாக ஏன் இந்த பேச்சு மறுபடியும் எழ ஆரம்பித்திருக்கிறது, அதற்கான பின்னணியிலே நிகழ்ந்திருக்கிற விடயங்கள் என்ன, அத்தோடு இந்த டேரிஃப், இந்த வரிகள் தொடர்பான இழுபறிகள் தொடர்ந்து இருந்தது. அமெரிக்கா ஒரு வரியை விதிப்பது, கனடா அதற்கு பதில் வரியை விதிப்பது, அமெரிக்கா கொஞ்ச காலம் அதை நிறுத்துவது, பிறகு கனடாவும் நிறுத்தி வைப்பது, இவ்வாறான இழுபறிகள் இருந்தது. ஆனால் இப்போது அது எங்கே நகர்ந்திருக்கிறது என்பது தெரியாது. ஆனால் ஒரு அமெரிக்க ஊடகம் இது பற்றி எழுதுகிற போது கனடா பணிந்து விட்டது அமெரிக்காவிடமும் அதனுடைய அரசு தலைவரிடமும் என்றெல்லாம் எழுதியிருந்தது. ஆக அதற்கெல்லாம் இடையிலே என்ன நிகழ்ந்திருக்கிறது, இதை பற்றி பேசுவதற்கான நேரம் இந்த நேரம். நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே.
மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்தித்திருக்கிறோம். நாங்களும் ஓயாமல் ட்ரம்ப் கனடா விவகாரம் குறித்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். இப்பொழுது மறுபடியும் திரும்பவும் மறுபடியும் முதலிருந்த என்பது போல இந்த 51வது மாநிலமாக இணைப்பது குறித்து பேசியிருக்கிறார். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த முறைய பேச்சு என்பது ராணுவ அதிகாரிகள் மத்தியில் பேசுகின்ற பொழுது, அதாவது குறிப்பாக அந்த எவ்வாறு இஸ்ரேல் அயன் டோம் என்கின்ற ஒரு பொறிமுறை திட்டத்தை ஏவுகணைகளுக்கு எதிராக வைத்திருக்கின்றதோ, அதே போல கோல்டன் டோம் என்கின்ற ஒரு திட்டத்தை, தங்க பாதுகாப்பு மூடி என்கின்ற ஒரு திட்டத்தை அமெரிக்கா வைத்துள்ளது, செயல்படுத்த போகின்றது. ஏவுகணைகள் வரும் பொழுது அவை விடும் முதலே அதனை தாக்கி அளிப்பதற்கான செய்முறை திட்டத்தை, இந்த செய்முறை திட்டத்தில் கனடா கூட பங்காளியாக வர வேண்டும், தாங்களில் இந்த திட்டத்தில் இணைவதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் பொழுதுதான் ட்ரம்ப் அவர்கள் கனடா இப்படி சில வாரங்களுக்கு முதல் என்னை கேட்டது. ஆனால் அவர்கள் 51வது மாகாணமாக இணைந்தால் அவர்களுக்கு செலவில்லை, நாங்களே அதனை பார்த்துக் கொள்வோம் போன்ற கருத்துக்களை விதைத்துள்ளார். இருந்த பொழுதிலும் இந்த திட்டத்திற்கு கனடா உடன்படும் பொழுது கனடாவிற்குரிய செலவு 72 பில்லியன்களாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்த பொழுதும், இந்த முறை இவ்வாறான ஒரு எள்ளி நகையாடலுக்கு செல்கின்ற பொழுது அது நிச்சயமாக பல தரப்பையும் அவரை கண்டிப்பதாகவும், ஆனால் இனியும் இது ஒரு அந்த சாதாரண விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாததாகவும் அவர்கள் அதனை கூறியிருக்கின்றார்கள். அதில் எங்களுடைய பிரதமர் என்பதை விட முதலமைச்சர் கூட அந்த விவகாரத்தில் அவ்வாறான கருத்தையே தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த தொடர்ந்தும் எள்ளி நகையாடல், இது உண்மையிலேயே எள்ளி நகையாடல் என்கின்ற வகையில் தான் எடுக்க வேண்டும். ஏனென்றால் கனடா ஒரு இறையாண்மை உள்ள நாடு, அது சுதந்திரமாக இந்த பூமி பந்தில் தனது ஆட்சியை செலுத்தி வருகின்ற நாடு. அவ்வாறான ஒரு நாட்டை இவ்வாறு தொடர்ந்தும் செய்வது என்பதை தாங்கள் ஏற்க முடியாது என்பதை கனேடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாரியோ மாகாண முதல்வர் உட்பட பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அது இதற்கு ஒரு முடிவு என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த வரி யுத்தம் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். எங்கேனும் ஒரு கட்டத்திலே அமெரிக்கா கடுமையான வரிகளை ஒரு அயல் நாடு, நட்புறவு நாடு, ஒரு சகோதர மாதிரியான ஒரு நாடு என்பதை கூட பார்க்காமல் விதிக்கிற போது அதற்கு கனடா மிக உறுதியாக அதற்கு எதிராக எழுந்து நின்றது. ஆனால் அதுக்கு பிற்பட்ட காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நிகழ்ந்திருப்பது என்ன காரணம்? சில டிஜிட்டல் வரிகளை கனடா தளர்த்தியதாக, நிறுத்தி வைத்ததாக, ட்ரம்ப் சில வரிகளை நிறுத்தி வைத்ததாக, இவ்வாறான பேச்சுக்கள் எல்லாம் இருக்கிறது. இது எவ்வளவு தூரம் உண்மை? என்ன நடந்தது இந்த இடைப்பட்ட காலத்துல? இல்லை, வரி விதிப்பு விடயத்தில் அவர் எடுத்த முடிவில் இருந்து பெரிதாக மாறவில்லை. குறிப்பாக இந்த மர பொருட்கள் மற்றும் அலுமின பொருட்கள் மற்றும் இந்த செம்பு போன்றவற்றிற்கான வரி விதிப்புகள் என்பன தொடர்ந்தும் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. அத்தோடு இந்த மருந்து பொருட்கள் மீதான வரி விதிப்பு குறித்து அறிவித்த அறிவிப்பு கூட கனடாவை பாதிப்பதாக, அதாவது தங்களுடைய நாட்டிற்கு வருகின்ற மருந்து என்பது உள்ளூர் உற்பத்தியை கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். அதாவது சில இந்திய கம்பெனிகள் கூட தங்களுடைய மருந்துகளை கனடா மூலம் கொண்டு வந்து கனடாவில் இருந்து விநியோகித்த வரலாறு எல்லாம் இனிவரும் காலங்களில் நிச்சயமாக ஒரு தடை நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கின்றன. அதே போன்று கனடா கூட தனது வியாபாரங்களை வேறு திசை நோக்கி நகர்த்துவதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. சில கண்டனங்களை அது எதிர்கட்சியிடமிருந்து பெற்றாலும், குறிப்பாக அரசும் அதன் தலைவர் பிரதமரும் எதிர்கட்சிகளிடமிருந்து இது தொடர்பான சில கண்டனங்களை பெற்றால் கூட இது ஒரு தவிர்க்க முடியாத மாற்றம் ஒன்றை நோக்கி கனடாவை இட்டுச் செல்கின்ற பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த எவ்வாறான இந்த வரி விதிகளில் செயற்பாடு இடம்பெறும் என்பது தெளிவின்மையான ஒரு விடயமாக இருந்தாலும் அமைச்சர்கள் மட்டத்தில் இதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதேவேளை இந்த விவகாரங்களில் ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கனடாவும் உள்ளது. ஆனால் அமெரிக்கா அந்த விடயத்தில் கீழிறங்கி வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதை எவ்வளவு வரும் தெரியாது. ஆனால் கனடா மேலதிகமான கட்டுப்பாடுகளை தனது குடிமக்களுக்கு அமெரிக்கா தொடர்பாக அறிவுறுத்தல்களை எல்லாம் விடுக்கின்ற அளவிற்கு கனடா சென்றுள்ளது என்பதுதான் உண்மை.
நிச்சயமாக. இதே நேரத்தில இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இதனோடு தொடர்புபடுத்தி பேசியாக வேண்டும். சர்வதேச அரங்கிலே அமெரிக்காவினுடைய கை தளர்ந்து வருவதாக இப்பொழுது இது பற்றிய அரசியல் விமர்சகர்கள் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் அமெரிக்கா என்பது தன்னை நம்பி நின்றிருக்கக்கூடிய நாடுகளை கைவிட்ட ஒரு நாடு. சமீப காலமாக ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிற்பாடு நடந்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் அத்தனையும் அதனையே குறிகாட்டுகிறது. இப்பொழுது பிரிட்டனை பார்த்தீர்களாக இருந்தால் முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நாடாக மாறியிருக்கிறது. அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா மீது இருந்த நம்பகத்தன்மையை இழந்த நாடுகளாக ஆகியிருக்கிறது. அதற்கு மிக மிக நெருக்கமாக இருந்த நாடு கனடா. அது தனக்கான மாற்று வழிகளை தேட ஆரம்பித்திருக்கிறது. ஆக, அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த மற்ற நாடுகளை தன்னை நம்பி நின்ற நாடுகளை அமெரிக்கா பொருட்படுத்தாத காரணத்தினாலே, அமெரிக்காவை கைவிட வேண்டும் என்கிற மாதிரியான, இல்லாவிட்டால் அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்கிற மாதிரியான செயற்பாடுகளை அண்மை காலமாக இதர நாடுகள், மிக முக்கியமான வல்லரசு நாடுகள் எடுத்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே ஒரு கட்டமாகத்தான் இப்பொழுது இந்த பாலஸ்தீனியத்தை அங்கீகரிப்பதற்காக சில நாடுகள் முன்வருவது கூட அதற்கான காரணம். இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய தத்துப்பிள்ளை. நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே தாக்குதல் நடத்தினதை விடவும் நீங்க இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்காவினுடைய எதிர்வினை என்பது அதிகமாக இருக்கும். ஆக அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இப்பொழுது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதற்குமே இந்த வல்லரசு நாடுகள் முன்வந்து கொண்டிருக்கின்றன என்கிற சாரப்பட சொல்லுகிறார்கள். அதனை அடியொற்றியே தான் கனடாவுக்கும் அந்த நூல் தொடருகிறது. அதாவது கனடாவும் அமெரிக்காவுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும் முகமாக, சரி நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான அந்த எல்லைக்குள்ளே இப்பொழுது வருகிறோம். அது ஏதேனும் ஒரு வகையில் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஒரு பேரிடியாக, ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் என்கிற சாரப்பட ஒரு கருத்து நிலவுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக. அதாவது அமெரிக்கா என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு இளம் பிள்ளை. அது 350 கால வரலாற்றை கொண்ட, அல்லது 350 வருடங்களுக்கு முன்னர் வெள்ளையர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு தேசமாக, பூர்வீக குடிகளின் நிலமாக இருந்த ஒரு இடமாக இருந்து வந்த ஒரு இடமாக அது இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அது தனது வலைப்பின்னல் மூலம் இந்த இரண்டாம் உலகப் போரின் பின்னான, அதாவது அந்த ஜப்பானுக்கான அணுகுண்டு போடப்பட்ட விவகாரத்தின் பின்னான காலத்தில் அதனுடைய கை என்பது நிச்சயமாக மேலோங்கி இந்த உலக ஒழுக்கில் பனிப்போர் இல்லாமல் ஒரு சாதாரண வல்லரசாக இருந்து வருகின்ற நாடாக இருந்து வந்த நிலைமை என்பதில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மையை அது எடுத்த நடவடிக்கைகள் ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆம், நீங்கள் குறிப்பிட்டது போல அது தனது தோழமை நாடுகளைத்தான் இழந்து வருகின்றது. அதாவது அது ஒரு எதிரி பொருதி வெற்றி பெற்று அதன் பலவீனமாக்குகின்ற வகையில் அதனை நடைமுறையில் இருக்கின்றதா என்றால் இல்லை. பொருளாதார ரீதியிலோ அல்லது படைப்பில ரீதியிலோ அவ்வாறான நிலையில் எந்த ஒரு நாடும் அமெரிக்கா மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கோ அல்லது எந்த ஒரு நடவடிக்கைக்கோ ஈடுபடவில்லை. மாறாக அமெரிக்கா தன் மீது கொண்டிருந்த அதீத நம்பிக்கை அதன் தோழமை நாடுகளை இழக்க செய்திருக்கின்றது. அதாவது தோழமை நாடுகளை தவிர்க்கின்ற நிலையை அது ஏற்படுத்தி இருக்கின்றது என்றுதான் கவலைக்குரிய. இப்போ குறிப்பாக பார்த்தீர்களானால் கனடா அங்கே உள்ள, அதாவது தனது குடிவரவாளர்கள், அதாவது நிரந்தர குடிவரவாளர்கள் அங்கே சென்று வருகின்ற பொழுது தங்களுடைய அந்த குடிவரவை இழக்க நேரிடும் என்கின்ற அபாயம் போன்றவற்றையும், அத்தோடு இந்த கடவுச்சீட்டுகளில் ஜெண்டர் நியூட்ரல், அதாவது ஆண் பெண் என்று குறிப்பிடாதவர்கள் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டாம் என்பதை இன்றைய தினம் கூட ஒரு அறிவிப்பாக விட்டிருக்கின்றது, பயண அறிவுறுத்தலாக. அதாவது உங்களுடைய கடவுச்சீட்டில் மேல் அல்லது ஃபீமேல் என்கின்ற வார்த்தையை தவிர வேறு வார்த்தைகள் இருந்தால் அங்கே செல்ல வேண்டாம் என்று. ஏனென்றால் கனடாவில் அதற்குரிய வசதி இருக்கின்றது. எந்த பால் என்று தெரிவிக்கின்ற இடத்தில் வேறு ஆண் பெண் தவிர வேறு ஒன்றாக ஜெண்டர் நியூட்ரலாகவோ அல்லது வேறு ஒன்றை தெரிவு செய்யக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதனை அவ்வாறான கடவுச்சீட்டுகள் பல இருக்கின்றன. அவ்வாறானவர்களை அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்கின்றது. இது ஒரு சாதாரண நிகழ்வல்ல. இது ஒரு உதாரணமாக நாங்கள் குறிப்பிடக்கூடிய விடயம். இதே போன்ற உதாரணங்கள் தான் ஏனைய நாடுகளிலும் பொருளாதார ரீதியாக ஏற்பட்டதாகவும், அதே நேரம் இந்த இருந்த நம்பிக்கையை இல்லாது செய்த நிலையால் ஏற்பட்டதாகவும் இருக்கின்றது. இது நிச்சயமாக வேறொரு தலைமைக்கான தேடலை ஏற்படுத்தி இருக்கின்றது. சீனா அதில் முதலிடத்தில் இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சீனாவுடன் ரஷ்யா, இந்தியா போன்றவை கூட இணைந்து பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அது எதிர்காலங்களில் ஏற்படுத்தலாம். இருந்தும் நாங்கள் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
நிச்சயமாக. அதை ஒட்டியதாக இன்னொரு இன்னொரு விடயமும் இன்றைய நாளிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த கட்டார் மீது தாக்குதல் நடத்துவது. இனிமேல் கட்டார் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா பொறுப்பு. அதாவது நாங்கள் பாதுகாக்கிறோம். நீங்கள் எங்களை தாண்டி தான் கட்டாரை தொட வேண்டும் என்பது போல ஒரு ஒரு பாதுகாப்பு அறிக்கையினை அது வெளியிட்டிருந்தது. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக அதாவது மத்திய கிழக்கில் உள்ள நாடுகளில் பல நாடுகளும் அமெரிக்கா சார்பான பாதுகாப்பு வலயத்தை கொண்டவையாக இருக்கின்றன, அல்லது அமெரிக்காவை தங்களுடைய பாதுகாப்பிற்காக சார்ந்தவையாக இருக்கின்றன. அதைவிட பொருளாதார மேம்பாட்டின் பிரதேசங்களாக அறிமுகப்படுத்தப்பட்டவையாக துபாய் மற்றும் அபுதாபி மற்றும் இந்த கட்டார் இந்த பிரதேசங்கள் அனைத்தும் இருக்கின்றன. இவை பொருளாதார வளங்களில் சிறந்தவையாகவோ அல்லது கட்டிடத்துறையில் சிறந்தவையாகவோ அல்லது உல்லாசத்துறையில் சிறந்தவையாகவோ மாறிய காரணங்களால் அவை இந்த அமெரிக்கா மீதான நம்பிக்கை அல்லது அமெரிக்காவின் உத்தரவாதம் என்பதை கூறுவதற்கான காரணம். குறிப்பாக சவுதி அரேபியா கூட அமெரிக்காவினுடைய ஆயுத வளங்கள் இல்லாமல் அதனால் அங்கே தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலை என்பது, அல்லது அங்கே பயங்கரவாத நடவடிக்கைகள் அல்லது ஊடுருவல்கள் ஏற்படும் என்ற நிலை இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இவ்வாறான கோரிக்கைகளை, அதாவது பாதுகாப்பு உறுதி என்பதை பெறுவது அந்த நாடுகளின் செயற்பாடாக இருந்தாலும், நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த கட்டார் ஏற்கனவே கட்டார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய பொழுது அது அமெரிக்காவுக்கு அறிவிக்கவில்லை. அது அமெரிக்காவுக்கான ஒரு அவமானமான செயற்பாடு. அவர்களால் எதிர்காலத்தில் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற கேள்வியை கூட அது எழுப்பி நிற்கின்றது. இருந்த பொழுதிலும் இது ஒரு வரையறை பாதுகாப்பாக நாங்கள் கருத்தில் எடுக்க முடியும். நிச்சயமாக. அதே நேரத்துல இன்னொரு விதத்திலும் இது பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. காரணம், பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கு அதனைச் சுற்றி இருக்கக்கூடிய 5 இஸ்லாமிய மத்திய கிழக்கு நாடுகளுமே கூட அதற்கு இணங்காத பட்சத்திலே, காரணம் அவைகள் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாதம். அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினைவாதத்தினால அந்த சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை அவர்களை ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு பின்வாங்குகிற ஒரு நிலைமை. அதனுடைய பின்னணியில இருக்கக்கூடிய அமெரிக்கா. ஆக இவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நட்புறவு, இவைகள் எல்லாமுமே கூட இது ஒரு வகையிலே காரணமாக இருக்கலாம். தொடர்ச்சியாக ஒருவருக்கொருவர் பிணை நிற்பதற்கான காரணங்கள் அதுவாக கூட இருக்கலாம். ஆக தொடர்ந்து பேசலாம் சுரேஷ் தர்மா. மிக்க நன்றி இந்த உரையாடலில் இணைந்து கொண்டமைக்காக இன்றைய தினம். நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.